ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அருள்மொழிவர்மரும் பூங்குழலியும் ஓரிடத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தன் தந்தையின் அந்தரங்கத்தை பூங்குழலியிடம் இளவரசர் தெரிவிக்கும்போது ஒரு விண்ணப்பத்தை பூங்குழலியிடம் வைக்கிறார். தனக்கு ஒருவேளை தஞ்சைக்கு போகும்போது ஏதாவது கண்டம் ஏற்பட்டு விட்டதென்றால் அப்போது தன்னுடைய பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதையும் அவளிடம் தந்தையை சக்கரவர்த்தி திருமகனாரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் பூங்குழலியிடம் தெரிவித்தபோது பூங்குழலி அதற்கு, தங்களுக்கு ஒரு கண்டமும் நேராது, அபாயம் தங்களிடம் நெருங்க பயந்து ஓடும், கட்டாயம் பத்திரமாக தஞ்சாவூர் போய் சேர்வீர்கள் என்றாள். ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் கோரியபடி செய்வாயல்லவா? கட்டாயம் செய்கிறேன் இளவரசே. இந்த முக்கியமான காரியத்தை வேறு யாரிடம் நான் ஒப்புவிக்க முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். என்னிடம் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்தை ஒப்புவித்தாகிவிட்டது. இத்துடன் என் உபயோகம் தீர்ந்து விட்டதல்லவா? நான் விடை பெற்றுக் கொள்ளலாமா என்றாள் பூங்குழலி. அவளுடைய குரல் கண்ணீரின் ஈரப்பசையோடு கலந்து வந்தது. ஆஹா, அது எப்படி? தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை இன்னும் நாம் அடையவில்லையே, சோழ நாட்டு போர்க்கப்பல்களை இன்னும் காணவில்லையே, அதற்குள் எப்படி விடை பெற்றுக் கொள்ளலாம்? கோபித்துக் கொள்ளாதே. இன்னும் சிறிது நேரம் பல்லை கடித்துக் கொண்டு என்னுடைய சகவாசத்தை பொறுத்துக்கொள். யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வா. புலிக்கொடி பறக்கும் கப்பலை தூரத்தில் கண்டதும் நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றார் இளவரசர். மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் பூங்குழலி யானை நின்ற இடத்தை நோக்கி நடந்தாள். இளவரசரும் சென்றார். அவருடைய வார்த்தைக்கு படிந்து யானை மண்டியிட்டு படுத்தது. இருவரும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டார்கள். முன்போல் யானையை இளவரசர் விரட்டவில்லை. ஆயினும் விரைவாகவே நடந்து சென்றது. சமுத்திரகுமாரி, எனக்கு மிகவும் பிடித்த சில காரியங்களைப் பற்றி சொன்னேனே, உனக்கு பிடித்தவை என்னவென்று சொல்ல வேண்டாமா என்றார் அருள்மொழிவர்மர். எருமை வாகனத்தின் மீது வரும் யமனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நள்ளிரவில் பாறை உச்சியின் மீது நின்று கொண்டு கொள்ளிவாய் பிசாசுகளை நேரம் போவதே தெரியாமல் பார்ப்பதற்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்ல விசித்திரமான குணமுள்ள பெண்ணி என்றார். தங்கள் சிநேகிதர் கூறுவதைப் போல பைத்தியக்கார பெண் என்று சொல்லுங்கள். அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அப்புறம் சிறிய படகில் ஏறி அலைகடலின் நடுவில் போய்கொண்டே இருப்பதற்கும் பிடிக்கும். அதிலும் கடலில் சுழற்காற்று அடித்ததோ என் உற்சாகம் எல்லை கடந்துவிடும். அப்போது படகு ஒரு சமயம் அலை ஊச்சியில் ஏறி வானுலகத்தை எட்டி பிடிக்கும். மறுகணம் பாதாளத்தில் தடால் என்று விடும். அதைப் போல எனக்கு பிடித்த காரியம் வேறொன்றுமில்லை. சற்று முன்னால் இந்த யானை வெறிகொண்டது போல் ஓடி வந்ததே, அப்போதும் எனக்கு அவ்வளவு உற்சாகமாய் இருந்தது. பூங்குழலி, முருகப்பெருமான் உன்னுடைய புன்னகையை நாடி வந்திருந்தால் அடியோடு தோற்றிருப்பார். யானை முகனை அனுப்ப குரமகள் வள்ளியை பயமுறுத்தினாரே, அந்த யுக்தி உன்னிடம் ஒன்றும் பலித்திராது என்றார் இளவரசர். அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தை அணுகிய போது, ஆ, இது என்ன என்று பூங்குழலி கூச்சலிட்டாள். என்ன என்ன என்று இளவரசர் ஆவலுடன் கேட்டார். புலிக்கொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இல்லையே. என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள்? சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவள் ஆகிவிட்டேனே என்றாள். அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பூங்குழலி. நீ பொய் சொல்லி என்னை வஞ்சித்து அழைத்து வர எவ்வித முகாந்தரமும் இல்லை. ஏனில்லை இளவரசே, காதல் காரணமாக இருக்கலாமல்லவா? உலகமெல்லாம் அழகில் மன்மதனையும் வீரப்பராக்கிரமத்தில் அர்ஜுனனையும் நிகர்த்தவர் என்று போற்றும் பொன்னியின் செல்வர் மீது மோகங்கொண்டு ஒரு பேதை பெண் இம்மாதிரி செய்திருக்கலாமல்லவா? பெண்ணே, சேனாதிபதி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ஒருவேளை அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் மனத்திலும் என் மனத்திலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லை. ஐயா,
பழையாறை அரண்மனையில் வானதி தேவி என்று வீரர் குலத்து இளவரசி ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படித்தான் சொல்வீர்களா? ஆம் ஆம், அதை நான் மறந்துவிடவில்லை. இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள். சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல பூங்குழலி. அது போகட்டும், நீ பார்த்தபோது கப்பல்கள் எங்கே இருந்தன என்று இளவரசர் கேட்டார். அதோ அதோ அந்த முனையில்தான் நின்று கொண்டிருந்தன, எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது என்றாள் பூங்குழலி. அதனால் என்ன, கொஞ்சம் அப்பால் இப்பால் நகர்ந்து சென்று நிற்கக்கூடும் அல்லவா? எல்லாவற்றுக்கும் கடற்கரை வரையில் போய் பார்த்து விடுவோம் என்றார் இளவரசர். கப்பல்கள் போயிருந்தால் நல்லதாய் போயிற்று. இப்பொழுது எதற்காக போய் தேட வேண்டும் என்றாள் பூங்குழலி. ஆஹா, நீ அப்படி நினைக்கலாம். ஆனால் எனக்கு அதைப்போல ஏமாற்றம் தருவது வேறொன்றுமில்லை என்றார் இளவரசர். 300 வருஷத்துக்கு முன்னால் இலங்கை இளவரசனாகிய மானவன்மன் காஞ்சிபுரத்தில் வந்து சரண் புகுந்திருந்தான். அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுத் தருவதற்காக மாமல்ல சக்கரவர்த்தி ஒரு பெரும் படையை அனுப்பினார். அவர் அனுப்பிய படைகள் இந்த பிரதேசத்திலேதான் வந்து இறங்கின. அந்தச் சமயம் தொண்டைமான் ஆறு உள்ள இடத்தில் ஒரு சிறிய ஓடைதான் இருந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் படைகள் இறங்குவதற்கும் சௌகரியமாவதற்கு இந்த ஓடையை வெட்டி ஆழமாக பெரிதாக ஆக்கினார்கள். பிறகு அந்த ஓடை தொண்டைமானாறு என்று பெயர் பெற்றது. முகத்வாரத்தின் அருகில் அந்த நதி வளைந்து வளைந்து சென்றது. இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தன. இதனால் கடலிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாதபடி கப்பல்கள் நிற்பதற்கு வசதியாக இருந்தது. அவ்வாறு பூமிக்குள் ஆறு புகுந்து தண்ணீர் நிறைய தேங்கியிருந்த இடம் ஒன்றிலேதான் இளவரசரை சிறைப்பிடிக்க வந்த மரக்கலங்களை பூங்குழலி பார்த்திருந்தாள். முதலில் பார்த்த இடத்தில் அந்த மரக்கலங்கள் இப்போது காணப்படவில்லை. அதாவது பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை தென்படவில்லை. அந்த இடத்தை மேலும் நெருங்கி பார்த்தபோது ஒரு அதிசயமான காட்சி புலப்பட்டது. கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேற்றிலே புதைந்து போயிருந்தது. அதன் பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அதில் மனிதர்கள் யாரும் இருந்ததாகத் தெரியவில்லை. 2 நாளைக்கு முன்னால் அவள் பார்த்த கப்பல்களிலே அது ஒன்று என்பது பூங்குழலிக்கு நன்கு தெரிந்தது. இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கென்று வந்த கப்பல்களில் ஒன்று. அதுவே சேற்றிலே சிறைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பூங்குழலி ஆச்சரியக் கடலில் மூழ்கினாள். இளவரசர் யானையின் காதில் மந்திரம் மோதினார். யானை படுத்தது. இருவரும் அவசரமாக அதன் முதுகிலிருந்து இறங்கினார்கள். கரை தட்டி மணலில் புதைந்திருந்த மரக்கலத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள். அந்த கப்பலின் கதி பார்க்க பரிதாபமாயிருந்தது. பாய்மரங்கள் தாறுமாறாக உடைந்து கிடந்தன. ஒருவேளை அந்த உடைந்த கப்பலுக்குள்ளேயோ அல்லது அக்கம் பக்கத்திலோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள். இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார். பூங்குழலி வாயை குவித்து கொண்டு கூவி பார்த்தாள். ஒன்றுக்கும் பதிலில்லை. இருவரும் தண்ணீரில் இறங்கிச் சென்று கப்பலின் விளிம்பை பிடித்து கொண்டு ஏறினார்கள். கப்பலின் அடிப்பலகைகள் பிளந்து தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன. ஒருவேளை அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நிராசையாயிற்று. அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம். கரையில் இழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது. பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும். அதை செப்பனிட பல மாதங்கள் மரக்கல தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும். சிதைந்து கிடந்த பாய்மரங்களுக்கிடையே சிக்கியிருந்த புலிக்கொடியை இளவரசர் எடுத்து பார்த்தார். அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய் தெரிந்தது. பூங்குழலி, நீ பார்த்த கப்பல்களில் ஒன்று இதுதானா என்று கேட்டார். அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னொரு கப்பல் அடியோடு முழுகி தொலைந்து போய்விட்டது போலிருக்கிறதே என்றாள் பூங்குழலி. அவளுடைய குரலில் குதூகலம் தொனித்தது. என்ன இவ்வளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார். தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்கு வந்த கப்பல்கள் முழுகி தொலைந்து போனால் எனக்கு உற்சாகமாக இராதா என்றாள் பூங்குழலி. நீ உற்சாகப்படுவது தவறு சமுத்திரகுமாரி. ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கிறது. புலிக்கொடி தாங்கிய மரக்கலத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது. இது எப்படி நேர்ந்தது என்றும் தெரியவில்லை. இதிலிருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனார்கள்? அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது. இன்னொரு கப்பல் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றா சொல்லுகிறாய்? முழுகிப் போயிருக்கலாம் என்று சொல்லுகிறேன். முழுகிப் போயிருந்தால் ரொம்ப நல்லது. நல்லதில்லவே இல்லை. அப்படி ஒரு நாளும் இராது. இந்த கப்பலின் கதியை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் அப்பால் நிறைய தண்ணீர் உள்ள இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த கப்பல் ஏன் இவ்வளவு கரையருகில் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. சோழ நாட்டு மாலுமிகள்
ஆயிரம் ஆண்டுகளாக கப்பல் விட்டு பழக்கமுள்ள பரம்பரையில் வந்தவர்கள். அவர்கள் இத்தகைய தவறு ஏன் செய்தார்கள்? எப்படியும் இதிலிருந்தவர்கள் தப்பிப் பிழைத்திருக்க வேண்டும். ஒன்று மற்ற கப்பலில் ஏறி போயிருக்க வேண்டும். வா, போய் பார்க்கலாம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேர்களே, இன்ப வேதனை இந்த தொடரை மையமாக கொண்டு பூங்குழலியை இயக்கிக்கிட்டு வரார் கல்கி. வந்தியத்தேவனை கால்கடுக்க ஓட வச்சு பாய்ச்சல் காட்டி சேத்துக்குழியில விழ வச்சா. கொஞ்சம் அலற விட்டுட்டு கரையேற்றி விட்டா. தனக்கு எதிரில் வந்து காதலன்னு சொல்லியிருந்தா சேந்தனமுதனுக்கும் அதே கதிதான். ஆண்கள் ரொம்ப பொல்லாதவர்கள், கண்டாலே எனக்கு பிடிக்காது. காரணம், பொய்யும் போன சுருட்டுமே அவங்க வேலை. இப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆண்களை, குறிப்பாக நாகரிக வாழ்க்கை நடத்துகிற ஆண்களை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காண்ற கொடுவெறி இருப்பதை பார்த்துக்கிட்டு வந்தோம். நடு ராத்திரியில கொள்ளிவாய் பிசாசு நாடகத்தை ரசிச்சு வல்லவரையனை குழப்பிட்டு விஷயத்துக்கு வந்தா படிப்படியா கேள்விகள் வளர்ந்ததை இங்க நினைவு கூர்வோம். சக்கரவர்த்திக்கு உடம்பு சரியில்லையாமே, உண்மைதானா? சீக்கிரத்தில் இறந்து போயிடுவார்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒருவேளை இறந்து போனா அடுத்தபடி பட்டத்துக்கு யார் வருவாங்க? மதுராந்தகர் இப்போ ராஜ்யம் வேணும்னு சொல்றாராமே. பெரிய மனுஷங்க பலர் அவர் கட்சியில இருக்காங்களாமே. சுந்தர சோழர் திடீர்னு இறந்து போனா என்ன ஆகும்? தான் தெளிவா இருந்தாலும் மற்றவங்களை குழப்பி துன்புறுத்துறா. இவ வாழ்க்கையில தேய்பெற வளர்பெற இப்படி முரண்பாடான போக்குக்கு என்ன காரணம்னு வந்தியத்தேவன் சிந்திச்சதும் நினைவிருக்கும். பூங்குழலியின் அகக்கடலை பொங்கச் செய்யும் பூரண நிலவு பொன்னியின் செல்வர். இது தெளிவாயிடுச்சு. சோழ சாம்ராஜ்யம் அவருக்கு வராது. வலிய வந்த ரத்தனத்தீவின் சிம்மாசனத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப வேற எதுல தான் ஆசை? கடல் கடந்து பல நாடுகளுக்கு போகணும், அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேசணும். நல்லது, நான் பார்த்ததா சொன்ன இடத்துல இப்போ அந்த மரக்கலங்களை காணுமே. கவலைப்படாத, பொய் சொல்லி என்னை அழைச்சிக்கிட்டு வர எவ்வித முகாந்திரமும் இல்லை. முகாந்திரம் காரணம். இளவரசர் சொன்னதை கேட்டதும் மனசை திறந்து கொட்டிடுறா அந்த பெண். ஏன் இல்லை, காதல் காரணமா இருக்கலாமே. இளவரசர் சொல்றார், சேனாதிபதி இங்கே இருந்திருந்தா அப்படி சந்தேகப்பட்டிருப்பார். ஆனா நம்ம 2 பேர் மனங்கள்லயும் அத்தகைய பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களுக்கு இடமில்லை. தெளிவான பதில். ஆனா இது விஷயமா ஒரே ஒரு வினா பாக்கி இருக்குது. பழையாறையில வானதிங்கிற வீரர்குல இளவரசி பற்றியும் எப்படித்தான் சொல்வீங்களோ? புருவத்தை நெரிக்காம பதில் வருது. சேனாதிபதி, என் அக்கா, அந்த பெண், இவங்க வளர்த்துக்கிட்ட ஆசைகளுக்கு என்னை பொறுப்பாளி ஆக்க முடியாது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.